நீ ஒன்னும் ஏன் கழுதே இல்லே. ஏன் கழுதையா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு நான் புல்லு விஜயநகரம் போனேன் அப்புறம் தான் கொடுக்கும். ஒருவேளை இப்ப கொடுத்தா நீ சோம்பேறி ஆயிடும், அப்புறம் விஜயநகரம் போகாது. நான் புல்லு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மாட்டேன் தான். நீ அடம் பிடிச்சா நம்மளுக்கு கோபம் வரும். விஜயநகரம் चलो चलो. ये क्या है? इतने कव्वे पोइगिट इरको. மகாராஜா, நாம இந்த நகரத்தை விட்டு போக போறோமா? இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக போறோமா? வாய்ப்பே இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராணி சின்னாதேவி. அந்த காகங்களுக்கு பயந்து நம்ம ஊரை விட்டு போக போறதில்ல. நானோ நீங்களோ விஜயநகர மக்களோ எங்கேயும் போக போறதில்ல. ஆனா மகாராஜா, அந்த காகங்களோட தாக்குதலை நம்ம எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? அதுங்கெல்லாம் நம்மளை எச்சரிச்ச மாதிரி நாம ஊரை விட்டு போகலன்னா அதுங்க திரும்ப வந்து தாக்க ஆரம்பிக்கும். மகாமந்திரியாரே, ஒரு விஷயம் மட்டும் உறுதி. யாரோ ஒருத்தர் தான் இந்த காகங்கள் எல்லாத்தையும் தூண்டி விட்டுருக்கான். இதுங்க வெறும் பகடக்காய்கள் மட்டும்தான். அத செஞ்சது யாரு? அத பத்தின எந்த தகவலும் நம்ம கிட்ட இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்க போயிருக்காரு? மகாமந்திரியாரே, இந்த சமயத்துல உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நாம இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமே ஏதாவது செஞ்சாகணும். நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது. இந்த விஜயநகரத்தை காப்பாத்த எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். நான் உறுதி எடுத்திருக்கேன். என் மக்களை நான் காப்பாத்த வேணும். நானே இப்ப களத்துக்கு போறேன். படைகளை தயார் செய்யுங்க. நம் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. யாருக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இந்த காகங்கள் மலையில இருக்கிற அந்த குகைக்குள்ள நுழையுதுங்க. நானும் அங்கதான் போயாகணும். ராமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? காகங்களோட குகைக்குள்ள போறியா? சிங்கத்தோட குகைக்குள்ள தலைய விட்டா என்ன ஆகும் தெரியும்ல? குகைக்குள்ள போனா அந்த காகங்க ஒன்ன சும்மா விடாதுங்க. அதுவும் முதல்ல என்னதான் தாக்குங்க. பந்து, இந்த காகங்களை பத்தின புதிருக்கான பதில் வேணும்னா குகைக்குள்ள போய் தான் ஆகணும். அப்பதான் என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். இதால மொத்த விஜயநகரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இனி பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நம்ம திரும்ப போயிடலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பந்து. உள்ள போய் தான் ஆகணும். நிறுத்து ராமா, நீ மரணத்தோட வாசல்ல கால் எடுத்து வைக்கிற. காகங்கள் எதுக்கு இதுக்குள்ள வரணும்? அதுங்களுடைய நோக்கம் தான் என்ன? யாருடைய திட்டத்தால அதுங்க இப்படி எல்லாம் செயல்படுது? உள்ள மட்டும் ஏன் காகங்கள் சத்தம் போடல? ஒருவேளை இதுவும் அதுங்களுடைய திட்டத்தில் ஒன்னா இருக்குமோ? ஆமா பூச்சாண்டி. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
நீ யாரு? உனக்கு என்ன பத்தி எப்படி தெரியும்? நான் யாருன்னு உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீயா கற்பனை பண்ணிக்காத. நீ அதான் இங்க வந்தேன்னு உன்னை இங்க வர வச்சிருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ இங்க வந்ததே என்னோட வலையில மாட்டினதுனாலதான். அப்படின்னா உன் திட்டப்படிதான் காகங்கள் என்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சா? ஆமா, புத்திசாலிதான். இப்ப இன்னொரு விஷயமும் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. இதுக்கப்புறம் காகங்களால கொடுக்கப்பட்டிருந்த அவகாசமும் முடிஞ்சு போயிடுச்சு. அதுங்க மறுபடியும் மொத்த நகரத்தையும் தாக்க போகுதுங்க. நான் தான் சொன்னனே, இங்க வர முடியும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போக முடியாது. நீ இங்கேயே சாக போற. அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற மக்களை என்னோட காகங்கள் பார்த்துக்கோ. விஜயநகர சாம்ராஜ்யமே மொத்தமா அழிய போகுது பண்டிதர் ராமகிருஷ்ணா. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காகன்னு சொல்லு. எதுக்கு காகங்களை வச்சு இப்படி ஆட்டி படைக்கிற? ஒருத்தரோட கடைசி ஆசை சாகறதுக்கு முன்னாடியே நிறைவேறிடுச்சு. உன்னோட குழப்பத்துக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. சின்ன வயசுல இருந்தே என் எதிரி அந்த கிருஷ்ணதேவராயன் தான். நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே குருகுலத்துல தான் படிச்சோம். எனக்கு புது புது இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. புது இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறப்பவும் அதை செயல்படுத்தி பாக்குறப்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. ஒரு நாள் நான் கண்டுபிடிச்ச இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு கடையை கொளுத்திட்டேன். அந்த கடையை கொள்ளையடிக்கிறதுக்காக. இது தப்பு சந்திரலு. கிருஷ்ணதேவ், என் கையை விடு. முடியாது, இது தப்பு. குருஜி கிட்ட இதுக்காக நீ பதில் சொல்லியே ஆகணும். கிருஷ்ணதேவ், ஒழுங்கா என் கையை விடு. என்ன விடுன்னு சொல்றேன்ல. கிருஷ்ணதேவராயன் குருஜி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் குருஜி என்ன குருகுலத்தை விட்டு வெளியே தள்ளிட்டாள். அந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் நான் இந்த ஊரை விட்டே போனேன். அப்பத்துல இருந்தே இந்த கிருஷ்ணதேவராயனை பழி வாங்கணுங்கிற வெறிய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேறிடும். அந்த கிருஷ்ணதேவராயன் என்ன அவமானப்படுத்தினதுக்காக பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் இந்த காகங்களுக்கெல்லாம் நான் தான் பயிற்சி கொடுத்தேன். அதுங்க எல்லாம் என்னோட கட்டளைப்படிதான் நடக்கும். அதுங்களை பயன்படுத்தி என்னால என்ன வேணும்னாலும் சாதிக்க முடியும். காகங்களுக்கு பயிற்சி கொடுத்தியா? ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. அங்க பாத்தியா? அதுல வர சத்தம் தான் காகங்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு மொழி இருக்கு. அதுங்கெல்லாம் ரொம்ப அதிகமான சத்தத்தை உருவாக்குங்க. ஆனா மனுஷங்களால கேட்க முடியாது. நான் என்னோட ஆராய்ச்சியால காகங்களோட மொழிய கத்துக்கிட்டேன். அந்த கல்லாலான உருண்டை இரும்புல மோதும் போது அது மோதும் போது வர சத்தம் தான் காகங்களை நான் கட்டுப்படுத்த உதவி செய்யுது. இத நீ ஏற்கனவே பார்த்துட்ட, இப்ப பார்த்துக்கிட்டும் இருக்க. ஆனா நீ இங்க குகைக்குள்ள இருக்க, இந்த சத்தம் எப்படி காகங்களுக்கு கேக்குது? அந்த கல்லோட இருக்கிற இயந்திரம் தான் அது எல்லாத்தையும் பண்ணுது. அதுதான் மொத்த நகரத்துக்கும் சத்தத்தை அனுப்பி வச்சு எல்லா காகங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி
குறைவான தூரத்துல வச்சு இது மூலமா கட்டுப்படுத்தினேன். அன்னைக்கு அரசவையில காகங்கள் எங்களை தாக்கி வெளியே துரத்த முயற்சி பண்ணப்போ நான் சொன்னதை கேட்டு ஏன் அதுங்க அமைதியாச்சு? அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சுதா? இல்ல, அன்னைக்கு நான் அரசவைக்கு வெளியே நின்னு நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் தான் இத பயன்படுத்தி அரசவைக்குள்ள அதுங்களை அமைதியா இருக்க சொல்லி கட்டளை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? உங்க பேச்ச கேட்டுதான் அது அமைதியா இருக்குன்னு. ஆனா அப்படி இல்ல. நீ உன் அப்பாவோட நினைவு நாளுக்கு திதி கொடுக்க விருந்து போடும்போது நானும் அந்த கூட்டத்துல தான் இருந்தேன். அப்புறம் நீ காகங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த காகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அம்மாவையும் குழந்தையையும் தாக்கிக்கிட்டு இருந்ததுங்க. காப்பாத்துங்க. ஏய், போங்க போங்க, விடுங்க உங்களை. ஏய், மகா பாவம் பண்ணிட்டான் பண்டித ராமகிருஷ்ண. மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கான் பண்டித ராமகிருஷ்ண. அந்த காகம் ஒண்ணு சாகல. நான் ஏற்படுத்தின சத்தத்தை கேட்டு அது செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க எல்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த காகம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆரம்பத்துல நானே எல்லா இடத்துக்கும் போய் காகங்களை தாக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் ஆரம்பத்துல கொஞ்ச காகங்கள் தான் தாக்குதல் நடத்திச்சு. ஏன்னா அப்ப என்னோட பெரிய இயந்திரம் தயாராகவே இல்லை. ஆனா இப்போ அது தயாரா இருக்குது. என்னால இப்ப ஆயிரக்கணக்கான காகங்களை கட்டுப்படுத்தி ஊர் முழுக்க அனுப்பி வைக்க முடியும். உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக காகங்களுக்கு உத்தரவு கொடுத்து உன்னை இங்க காகங்களை வச்சே நான் வர வச்சேன். அப்புறம் நீயும் அந்த காகங்களை பின்தொடர்ந்தே உள்ள வரைக்கும் வந்துட்ட. உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம், நீ காகங்களை பின்தொடர்ந்து வர்றது எனக்கு எப்படி தெரியும்னு. அட பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட புத்திசாலித்தனத்தை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனக்கு தெரியும் நீ இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்னு. நான் தான் உன்னை இங்க வர வச்சேன். அதனால உன்னை என்னால இங்க அடைச்சு வைக்கவும் முடியும். உன்னோட நகரம் அழிய போறத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை சாகடிப்பேன். அப்படின்னா அந்த கல்லு விசித்திரமான பொருள்ல மோதாம இருந்தா காகங்கள் தாக்குறத நிறுத்திடும். நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா நீ இப்ப வசமா மாட்டிக்கிட்ட. உன்னால இந்த குகையை விட்டு வெளியே போகவே முடியாது. அப்புறம் உன்னோட விஜயநகரம் என்னோட காகங்களால அழிய போறத உன்னால தடுக்கவே முடியாது. நீ கொஞ்சம் நகர்ந்தாலும் இங்கேயே நீ செத்துடுவ. இப்ப என்ன பண்றது? அந்த கல்லை நான் எப்படி நிறுத்துறது? இதை நிறுத்தலனா குடும்பத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியாது. ஏதாவது ஆயுதத்தை எடுத்து அந்த காகங்களை தோர்த்தி விடு சீக்கிரம். ராமா, இங்க இருந்து அடுத்த அடி எடுத்து வச்சேனா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையில தான் முடியும். அம்மா தாயே, காலை வச்சதும் இந்த பாறைகள் அப்படியே உள்ள போகுதே. ஆனா காலை வச்சதும் முழுகாம அங்க போய் சேர்றதுக்கு நிச்சயமா இதுல பாறைகள் இருக்கணும்.
பின்னாடி போங்க, பின்னாடி.